உங்களுக்கு சுகர் 400க்கு 500க்கு குறையவே மாட்டேங்குதுங்க. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக எளிமையா வீட்டிலேயே நீங்களே உங்களுடைய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான டிப்ஸை உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் வந்து முடிவடையும். இந்த கால் பாதத்தில் முடிவடையக்கூடிய இந்த இடத்துல உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய நிலைகளையும் பிரச்சனைகளையும் அதோட உண்மை தன்மையையும் இங்கே கால் பாதத்தில் அப்பட்டமா நம்ம வந்து காமிக்கும். இந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய சக்தி ஓட்ட தடைகள் நமக்கு சில முடிச்சுகளாக இருக்கும். அதைத்தான் சிகிச்சையின் மூலமாக நீக்கி விடுவாங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு அந்த உறுப்புகளுடைய அடையாளம் தெரியுதா? அப்பனா பார்த்தீங்கன்னா இங்கேக்கும் அந்த உறுப்புகளுக்கும் நேரடியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த கால் பாதத்தில் ஏதாவது வெடிப்புகள் வருதுன்னா அது பித்த வெடிப்புன்னு சொல்லி நாம காமனா எடுத்துக்கிறோம். அது பித்த வெடிப்பு கிடையாது. பித்த வெடிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு, இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எல்லாமே பித்த வெடிப்புன்னு சொல்லி எடுத்துக்கிற முடியாதுங்க. கால் பாதத்தில் வரக்கூடிய வெடிப்புகள் உள்ளுறுப்புகளின் நிலைகளை காட்டக்கூடியது தான் அது. இது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு உங்களுடைய தொண்டை பகுதிக்கிட்ட ஒரு கசப்பு தன்மையை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு நீங்கள் இன்சுலின் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கெல்லாம் இந்த கசப்பு தன்மை வருவதற்கு 3/4 மணி நேரம் பிடிக்கலாம், 1 மணி நேரம் பிடிக்கலாம். அதுவே இன்சுலின் போடல மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் 200-250 தான் சுகர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 30 மினிட்ஸில் உங்களுக்கு சல்லுன்னு இந்த சுகர் அந்த கசப்பு தன்மை நாக்குக்கோ தொண்டைக்கோ உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு சுகர் 400க்கு 500க்கு குறையவே மாட்டேங்குதுங்க. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக எளிமையா வீட்டிலேயே நீங்களே உங்களுடைய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான டிப்ஸை உங்களுக்கு சொல்றேன். ஃபாலோ பண்ணுங்க. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. பொதுவா இன்னைக்கு ஒரு 5 mgல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மெடிசன் இன்னைக்கு 500 mg வரைக்கும் போயிருச்சு. ஆனா சுகர் கட்டுப்படலை. நல்லா இருந்தோம், நல்லா இருக்கும் பொழுதே எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா இருப்போம்னு நினைச்சு ஆரம்பிக்கப்பட்டது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஸ்பேர் பார்ட்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. கால் கட்டை விரலை கட் பண்றதும், காலை கட் பண்றதும், கல்லீரல்ல பிரச்சனை வர்றதும், இருதயத்துல பிரச்சனை வர்றதும், சிறுநீரகத்துல பிரச்சனை வர்றதும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்புகள்லையும் இது பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில இன்சுலினுக்கு போனோம், அதுவும் தீர்வாகல. அப்ப திரும்பவும் பார்த்தோம்னா சுகரோட லெவல் 400-500ன்னு சொல்லி போயிருச்சு. இன்சுலின் போட்டும் கண்ட்ரோலுக்குள்ள வரல. இது பல பேரோட நிலைகளாக இருக்குது. பல பேரோட இந்த நிலைக்கு ஒரு எளிமையான ஒரு தீர்வாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இயற்கையான முறையில இதற்கெல்லாம் சாத்தியம் இருக்குதான்னு பார்த்தோம்னா நிச்சயமா சாத்தியம் இருக்குது. நிறைய பேர் இவ்வளவு கிரானிக்கா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நான் மருந்து மாத்திரை இவ்வளவு விஷயங்களை இன்சுலின்லாம் எடுத்துக்கிட்டா தானங்க எனக்கு சரியா வரும், இது இல்லாம எப்படி இயற்கையாக சரியாகணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஆனா நீங்க ஃபாலோ பண்ணி இந்த பாதை பக்கம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால உணர முடியும். ஆமா, இதுக்குள்ள இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இயற்கையான முறையில குணப்படுத்துவதற்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து விரும்பி வராங்க. அந்த வகையில உங்களுடைய சர்க்கரை நோயை அழகா கட்டுப்படுத்திக்க முடியும் சில டிப்ஸ் மூலமா உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில நம்ம வந்து ரொம்பவும் ஹைலைட்டா நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த டயபெட்டிஸ் தான். டயபெட்டிக்கை தான் ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக அவருக்கு வந்து கொடுக்குறோம். இதுல என்னன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் வந்து முடிவடையுது. இந்த கால் பாதத்துல முடிவடையக்கூடிய இந்த இடத்துல உடம்பில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய நிலைகளையும் பிரச்சனைகளையும் அதோட உண்மை தன்மையையும் இங்கே கால் பாதத்துல அப்பட்டமா நம்ம வந்து காமிக்கும். இந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய சக்தி ஓட்ட தடைகள் நமக்கு சில முடிச்சுகளாக இருக்கும். அதைத்தான் சிகிச்சையின் மூலமாக நீக்கி விடுவாங்க. இப்ப இந்த இடத்துல நமக்கு அந்த உறுப்புகளுடைய அடையாளம் தெரியுதா? அப்பனா பார்த்தீங்கன்னா இங்கேக்கும் அந்த உறுப்புகளுக்கும் நேரடியான கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக நாம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய கால் பாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது கால் பாதத்தோட பிரச்சனைன்றது கிடையாதுங்க. அது உறுப்புகளுடைய நிலையை நேரடியாக காமிக்கக்கூடிய கண்ணாடி அப்படின்னு அர்த்தம். ஆமா, இப்ப கால் பாதத்துல ஏதாவது வெடிப்புகள் வருதுன்னா அது பித்த வெடிப்புன்னு சொல்லி நாம காமனா எடுத்துக்கிறோம். அது பித்த வெடிப்பு கிடையாது. பித்த வெடிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு, இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அது எல்லாமே பித்த வெடிப்புன்னு சொல்லி எடுத்துக்கிற முடியாதுங்க. கால் பாதத்துல வரக்கூடிய வெடிப்புகள் உள்ளுறுப்புகளின் நிலைகளை காட்டக்கூடியதுதான் அது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் உண்மை.
ரைட். இது உள்ளுக்குள்ள டயக்னோஸ் பண்ணக்கூடிய சில மெத்தட்ல உள்ள விஷயம். இப்போ நான் உங்களுக்கு மேட்டருக்கு வரேன். உங்களுடைய கால் பாதத்துல உறுப்புகளுடைய நரம்புகள் நேரடியாக முடிவெடுத்து பார்த்தீங்கன்னா, இது வழியாக நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த உறுப்புகளுக்கு நேரடியாக போய் சேரும். இது ஒரு முறை நமக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்து பரவிக்கிட்டு இருந்த காலத்துல இந்த ஒரு ரிசர்ச்சை வந்து பண்ணோம். ரொம்ப அற்புதமான ரிசல்ட் கொடுத்தது. அதாவது நம்ம அந்த சமயத்துல பப்பாளி இலை சாறை வந்து எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா டெங்கு ஃபீவர் நல்லா குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து அதை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதை நிறைய பேர் சாப்பிட வச்சாங்க. நிறைய மக்கள்கள் அதை சாப்பிட்டு வந்து குணமானாங்க. ரைட். இப்போ பப்பாளி இலைச்சாறை அது கசப்புத்தன்மையுடைய இருக்கிறதுனால சிறு குழந்தைகள்லாம் எடுத்துக்கிற முடியலன்ற ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அப்போ சிறு குழந்தைகளுக்கு இந்த பப்பாளி இலைச்சாறை வேற எந்த வடிவத்தில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்ச பொழுதுதான் அதை கால் பாதத்தின் வழியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பப்பாளி இலைச்சாறை எடுத்து அதை ஒரு டப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இந்த பப்பாளி இலைச்சாறை ஊற்றி 2 காலையும் வாஷ் பண்ண வச்சோம். இந்த பப்பாளி இலைச்சாறினுடைய சுவை அந்த குழந்தையினுடைய நாக்குக்கு வந்துச்சு. அப்ப இந்த கால் பாதத்தின் வழியாக கொடுக்கப்படக்கூடியது உடம்புக்குள்ள உள்ளுக்குள் ஊடுருவி அது நாக்கு வரை போகுதுன்றதுக்கு அது ரொம்ப 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 அப்பட்டமான ஒரு ப்ரூஃபா இருந்தது. அப்பதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை நம்ம எப்படி சாத்தியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் பொழுது இப்ப உடம்புக்குள்ள அந்த குளுக்கோஸை நம்ம குறைக்கிறதுக்கு கசப்புத்தன்மை நம்ம உள்ள கொடுக்கணும். அதனாலதான் நீங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள்லாம் கசப்புத்தன்மையோட இருக்கும். ஆமா, இப்ப கசப்புத்தன்மையை பொதுவா ஒருத்தருக்கு வந்து சுகர் கூட இருக்குதுன்னா அவங்க வீட்டுல பாகற்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. பாகற்காயை குழம்பு வச்சு சாப்பிடும் பொழுது உங்க சுகர் கொஞ்சம் குறையும். பட் அது பெர்மனண்டா கிடைக்குமானா பெர்மனண்டா கிடைக்காது. அதான் ஒரு விஷயம். பட் ஆனா இங்க 200, 300, 400, 500ன்னு சொல்லி சுகர் ஏறிக்கிட்டு இருக்குது. ஆனா இன்சுலின் 20ல 40 பாயிண்ட் போட்டாச்சு, 60 பாயிண்ட் போட்டாச்சு. ஆனா அப்படி இருந்தும் சுகர் கூட இருக்கணும் பொழுது வேற வழியே இல்லை. இதை உடனடியாக குறைக்கிறோம். அடுத்த ஒரு சோர்ஸை பயன்படுத்தணும் பொழுது இந்த சோர்ஸை நாங்கள் பயன்படுத்தினோம். நல்ல மாற்றம் கிடைச்சது. அப்ப நார்மலா இருக்கிற ஒரு சுகர் பேஷண்ட் கூட இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொன்னோம். அவர்களும் படிப்படியாக சுகர் குறைஞ்சு நார்மலுக்குள்ள வந்தாங்க. இதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள உணவு முறை பழக்க வழக்கமும் லைஃப் ஸ்டைலும் மெடிசனும் சிகிச்சையும் அதை சேர்த்து எடுக்கப்படும் பொழுது மட்டும்தான் நம்ம இதுல இருந்து டோட்டலா ரிவர்ஸ் ஆக முடியும். பட் சடனா ரிவர்ஸ் ஆகுறதுக்கு இது வந்து பயன்படும். அவ்வளவுதான். சடனா உங்களுக்கு குறைச்சு கொடுக்கும். ஆனா பெர்மனண்டா கிடையாது. அப்படி ஒரு விஷயம் அந்த இது பண்ணும். பெர்மனண்ட்டுக்கு உங்க லைஃப் ஸ்டைலும் மற்ற விஷயங்களும் பண்ணணும். அதற்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர்களை நீங்க நாடினீங்கன்னா, ஆயுர்வேத மருத்துவர்களை நாடினீங்கன்னா, சித்த மருத்துவர்களை நாடினீங்கன்னா அவங்க நிறைய இதற்கு வழிகாட்டுவாங்க. ரைட். என்னங்க பண்ணணும் இப்போ இந்த பாகற்காய் அப்படின்னோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பப்பாளி இலை சாறு மாதிரி பாகற்காயை சாறு எடுக்கணும். என்ன பண்ணணுங்க, ஒரு 1/2 கிலோ பாகற்காய், சரிங்களா? ஆமா, அதாவது சின்ன பாகற்காய், ரொம்ப பெரிய பாகற்காய் கிடையாது. ஒரு அந்த மிதிர் பாகற்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பாகற்காய் வாங்கிட்டு 1/2 கிலோவில் 1/4 கிலோவை கட் பண்ணி சாலட் மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆக்கிக்கங்க. ஒரு 1/4 கிலோவை மட்டும் நீங்க அப்படியே அரைச்சு ஜூஸ் பண்ணுங்க. ஜூஸ் பண்ணிட்டு இப்ப ஒரு டப்புல உங்களுடைய கால் பாதத்தை வச்சு கால் பாதத்தை கழுவுற அளவுக்கு ஓகேங்களா நமக்கு தண்ணி தேவை. அவ்வளவுதான். அப்ப அதுக்கு ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துங்க. ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்து அதை முதல்ல சுட வைங்க. அதை நல்லா சுட்டு அதை நான் வந்தோடனே, அதாவது வார்ம் வாட்டரா தான் இருக்கணும். அதுக்காக ஓவரா சூடு கொதிக்க இருக்கக்கூடாது. ஏன்னா காலை உள்ள வைக்க போறீங்க. அவ்வளவுதான். நம்மளுடைய கால் பாதத்தை உள்ள வச்சா தாங்குமான அளவுக்கான வெதுவெதுப்பான சூடு அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதை வந்து டப்புல ஊத்திடுறீங்க. கையில முதல்ல தொட்டு பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா சுகர் பேஷண்ட் எல்லாருக்கும் கால் பாதம் கொஞ்சம் மதமதப்பா இருக்கும். கால் பாதத்துல உணர்வு கம்மியா இருக்கும். அப்ப நீங்க கையை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த சூடு நம்மளுடைய கால் பாதம் தாங்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தெரிஞ்சிடும். அப்படி இல்லை ஓவர் சூடா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். ஓவரா சூடு குறைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் சூடு தண்ணியை ஊத்திக்கலாம். அது மாதிரி வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு இப்ப 2 கால் பாதத்தையும் உள்ள வைங்க. அப்படியே காலை வாஷ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாஷ் பண்ணுங்க. வெறும் தண்ணியில தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில பண்ணும் பொழுது உங்களுடைய கால் பாதம் ஒரு விதமான மாற்றம் அடையும் அந்த வெதுவெதுப்பான சூட்டுக்கு. ஓகேங்களா? அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இப்போ நீங்க அந்த பாகற்காய் சாறை ஊத்துங்க. 1/4 கிலோ பாகற்காய் சாறை ஊத்திட்டு திரும்பவும் அப்படியே லைட்டா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இப்ப இந்த 1/4 கிலோ சாலட் இருக்குல்ல, அதை போட்டுருங்க. அதை போட்டுட்டு திரும்ப அப்படியே காலை ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டே வாங்க. மேலும் கீழுமாக ஒரு கால் மேல ஒரு கால் மேல தேய்ச்சிக்கிட்டே வாங்க. என்ன நடக்கும்னா இந்த பாகற்காயினுடைய கசப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக உங்க உடம்புக்குள்ளேயே அப்படியே ஊறிக்கிட்டே வரும். கால் பாதத்துல இந்த உணர்வுகளாக நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஆமா, சில பேருக்கு அங்க லைட்டா ஏதாவது கால் பாதத்துக்கிட்ட ஊறல்கள் அரிப்புகள் மாதிரிலாம் தோணலாம். அதை லைட்டா அப்படியே நீங்க சொரிஞ்சு விடுறதுக்கெல்லாம் கூட போகலாம். பட் இதெல்லாம் என்னன்னா சர்க்குலேஷன் நடந்துகிட்டு இருக்குன்றதை காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நடக்கும்.
இது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு உங்களுடைய தொண்டை பகுதி கிட்ட ஒரு கசப்பு தன்மையை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் நீங்க இன்சுலின் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கெல்லாம் இந்த கசப்பு தன்மை வருவதற்கு 3/4 மணி நேரம் பிடிக்கலாம், 1 மணி நேரம் பிடிக்கலாம். அதுவே இன்சுலின் போடல, மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், 200 250 தான் சுகர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு சல்லுன்னு இந்த சுகர் அந்த கசப்புத்தன்மை நாக்குக்கோ தொண்டைக்கோ உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சுகரே இல்லை, ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே, நார்மலா இருக்குது, ஒரு தடவை வேணா இந்த பாகற்காய் பாத குளியல் செஞ்சு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நீங்க பாகற்காய் பாத குளியல் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 5 மினிட்ஸ்ல அந்த கசப்பு தன்மை நாக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிய வரும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கால் பாதத்துக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படியே இந்த கசப்பு தன்மை நாக்கு வரைக்கும் வருதுங்க, தொண்டை வரைக்கும் வருதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உள்ள ஏறுது. கிளியர். ஒண்ணு. அடுத்த விஷயம் என்னன்னா, ரொம்ப அதிகமா இருக்கிறவங்களுக்கு லேட் ஆகுது, கம்மியா இருக்கிறவங்களுக்கு வேகமா வருது, சுகரே இல்லாதவங்களுக்கு ரொம்ப வேகமா வருது. கரெக்டுங்களா? அப்ப இதுல தடைகள் இல்லை அப்படின்னா வேகமா கிடைச்சிரும், தடை இருந்தா அதுதான் நோய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அதனாலதான் நம்மளுடைய இதுல இந்த சிகிச்சையே கால் பாதத்துல தான் பண்ணுவாங்க. நாட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் ட்ரீட்மெண்ட்டே. ரொம்ப அருமையா அது பாத்தீங்கன்னா சுகரை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ரிவர்ஸ் டயபெட்டிஸ் அப்படின்ற ப்ரோக்ராமே, ரிவர்ஸ் டயபெட்டிஸ் 120 டேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமே இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக தான் இந்த கால் பாதத்துல இந்த நாட்லாம் ரிலீஸ் பண்ணி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கசப்புத்தன்மை உங்களுடைய நாக்குக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க போயிட்டு சுகரை செக் பண்ணி பாருங்க. அதாவது நீங்க இது ஒரு 1/2 மணி நேரம் பண்றீங்கன்னு வச்சுங்க, 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்றீங்கன்னா பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல 20 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் நீங்க சுகரை செக் பண்ணி பாருங்க. குறைஞ்சபட்சம் 100 பாயிண்ட்ல இருந்து 250 பாயிண்ட் வரைக்கும் இறங்கி இருக்குதுங்க. நிறைய பேருக்கு நாங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். நீங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு முறை தான், ட்ரை பண்ணி பாருங்க. இதை இன்னைக்கு நம்மளுடைய ஆங்கில மருத்துவங்கள், நவீன மருத்துவங்கள் இதனுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு நிறைய இன்னைக்கு சுகாதார மையங்கள்ல அங்க உள்ள டயபெட்டிக் பேஷண்ட், கிராமத்தில் உள்ள டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அங்க டப்பு வாங்கி வச்சு இன்னைக்கு இதை ஒரு சர்வீஸா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில இடங்கள்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதை நாங்க பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பாகற்காய் பாத குளியல் பண்ணலாம், பப்பாளி பாத குளியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்னும் எப்படி பண்றது டீட்டெயிலா சொல்லிட்டேன். ஒருவேளை இன்னும் எப்படி பண்றதுன்னு தெரியலங்க, இன்னும் கொஞ்சம் டெமோவா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க யூடியூப்ல பாகற்காய் பாத குளியல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சுவாசி இயற்கை மருத்துவமனை நம்ம ஹாஸ்பிட்டல் போடும். பாகற்காய் பாத குளியோட டைரக்ட் டெமோ வீடியோவே உங்களுக்கு வரும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு 400 500 600 இருக்குது அப்படின்னா நீங்க தினந்தோறும் பண்ணலாம், சுகரை நார்மல் கொண்டு வர வரைக்கும். ஆனா இந்த டெக்னிக் சுகரை நிரந்தரமாக குணப்படுத்தாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஹையா இருக்கிறத நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், உணவு முறை, லைஃப் ஸ்டைலு, மெடிசன், சிகிச்சை அதை நம்ம பண்ணியே ஆகணும். அதனால அருகில் இருக்கு, அதாவது உங்களுடைய மருந்து மாத்திரை அப்படின்னா நிப்பாட்டிடலாம்னா இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே உடனே நிப்பாட்டக்கூடாது. அருகில் இருக்கக்கூடிய நேச்சுரோபதி, இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவர்களை, சித்த மருத்துவர்களை கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணி குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெடிசன்ஸை குறைச்சிட்டு வாங்க, பெட்டரா இருக்கும். மிக அற்புதமான ஒரு டெக்னிக். இதை பயன்படுத்தி உங்களுடைய சுகர் லெவல்ல எந்த அளவுக்கு மாற்றம் நடந்துச்சு அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் யாருக்காவது இது மாதிரி சர்க்கரை நோயில பயங்கரமா அவஸ்தைப்படுறாங்கன்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.